இன்று காலையிலிருந்து இந்த ஒரு கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக எங்களோட மாநில தலைவர் பிரஸ் மீட் கொடுத்தாரு. நாங்களும் பார்த்தோம். அந்த சம்பவ இடத்திற்கும் நாங்கெல்லாம் மகளிரணி சார்பில் போய் பார்த்துட்டு வந்தோம். இன்று அதற்காக இந்த சம்பவத்தை கண்டித்து ஒரு பெரும் அதிர்வலைகளை இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் கோவையை பொறுத்தவரை ஒரு அமைதியான இடம் என்பது மட்டுமல்ல, பெண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பான இடம் என்கின்ற நம்பிக்கை ஆண்டாண்டு காலமாக இந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, பெண் குழந்தைகளை இந்த ஊருக்கு அனுப்புபவர்களுக்கு கூட உண்டு. அப்படிப்பட்ட ஊரிலே இவ்வளவு ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருப்பது என்பது அதிர்ச்சிக்கு எங்களை உள்ளாக்கி இருக்கிறது. இது இந்த பகுதிக்கு ஏற்பட்ட அவமானம் என்பதை தாண்டி எந்த அளவுக்கு தமிழக அரசு, அதுவும் குறிப்பாக அந்த இடத்துல ஏற்கனவே அந்த பகுதி மக்கள் சமூக விரோதிகள் அந்த இடத்தை பயன்படுத்தினார்கள் என்று தெரிந்திருந்தும், அந்த இடத்தில் ஏற்கனவே ஒரு சட்டவிரோதமான மதுபான பார் இயங்குகிறது என்று தெரிந்திருந்தும் இந்த சம்பவம் நடந்திருக்கிறதை அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய அலட்சியம் காட்டுகிறது. இன்று மகளிர் சார்பில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். நாளை மறுநாள் தமிழகம் முழுவதும் சமூக நீதி மாடல், இவர்களுடைய திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்களுக்கு உரிமை அளிக்கின்ற இந்த மாடல் முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிரான மாடல் என்பதை மக்களிடம் கொண்டு செல்கின்ற வகையிலேயும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற அந்த சூழலை உருவாக்குகின்ற விதமாகவும் எல்லா மாவட்டங்களிலேயும் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெறும்.